எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னாங்க, மாசாணியம்மன் கோயில் குண்டத்தை பற்றி தாங்க பேச போகிறோம். இப்போ இன்றைக்கி கம்பம் போட்டு அம்மாவுக்கு இன்றைக்கி கொடியேற்று விழா நடந்திருக்குங்க. இந்த அன்னையிலேருந்து 15 நாள் குண்டம் திருவிழா ஆரம்பங்கம்மா. ஆனால் நம்ம என்ன வேண்டுதல் வச்சுருந்தாலும் சரி, இல்லை இந்த குண்டத்து டைமில் நம்ம போய் கலந்துக்கிட்டாலும் சரி, மையான பூஜையில் கலந்துக்கிட்டாலும் சரி, அது அவ்வளவு நல்லதுங்க. யாரும் மிஸ் பண்ணாமல் போங்க. எத்தனையோ பேருக்கு எத்தனையோ கஷ்டம் இருக்குங்க. அத்தனை கஷ்டத்துக்கும் ஒரு தீர்வு மாசாணியம்மன் கோயிலில் இருக்குதுங்க. இந்த மையான பூஜையெல்லாம் பார்த்திங்கன்னா போய் பார்க்குறது, அந்த அன்னைக்கு அம்மாவை கும்பிடுறது, நமக்கு எவ்வளோ பெரிய கஷ்டமாக இருந்தாலும் அந்த கஷ்டம் கண்டிப்பாக தீர்ந்து போயிருங்க. நான் கிட்டத்தட்ட நிறைய பேரோடது எனக்கு தெரியுங்க. நிறைய பேர் இந்த மாதிரி போய் அம்மாக்கிட்ட மையான பூஜையிலையும் குண்டு திருவிழாவிலையும் கலந்து நிறைய பேருக்கு நல்லது நடந்திருக்கு. அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாகவும் நான் இருக்கிறேங்கம்மா. ஏன்னா நானும் 30 வருஷமாக போய் கையில் பூவள்ளி போட்டு அம்மாவை வேண்டியிருக்கிறேன். என் பிள்ளைகளுக்கு கூட குழந்தை இல்லாமல் வருஷம் தள்ளி போய் கூட நான் அம்மாவுக்கு பூவள்ளி போட்டு விரதம் இருந்து கண்டிப்பாக நடந்திருக்குங்க. நம்ம இவ்வளோ நாள் வச்ச வேண்டுதல் அம்மா நிறைவேற்றாமல் விட்டுருந்தா கூட இந்த குண்டத்தில் கண்டிப்பாக நிறைவேறிடுங்க. ஏன்னா குண்ட டைம் அவ்வளோ ஒரு விசேஷம். அம்மா சச்சுருவாக உட்காந்துருப்பாங்க. நம்ம கோரிக்கை என்னவாக இருந்தாலும் சரி, நம்ம கஷ்டம் எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் சரி, அது அம்மாக்கிட்ட வச்சுட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அம்மா கேட்பாங்க. இந்த கம்பம் போட்ட அன்னையிலேருந்தே நீங்கள் கம்பம் போட்ட அன்னைக்கு போனீங்கன்னா போய் அம்மாக்கிட்ட முறை விட்டுட்டு வந்துட்டால் அந்த குண்டத்துக்கு முன்னே அந்த வேண்டுதல் நிறைவேறிடுங்க. இதுதான் அந்த கோயிலை பொறுத்த வரைக்கும் ஐதீகம். அதே மாதிரிங்கம்மா, பிள்ளைகளுக்கோ பையனுக்கோ தோஷத்தினால கல்யாணம் தடைப்பட்டு நின்று இருந்து அப்படின்னா, குழந்தை இல்லாமல் இருக்கிறாங்க அப்படின்னா, அந்த ஒரு நிவர்த்தி இந்த மையான பூஜையில் கலந்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த அம்மா அந்த மையான பூஜையில் நம்ம அம்மாவோட பார்வை நம்ம மேலே படுங்க. அந்த மையான பூஜை முடிஞ்ச மறுநாள் அம்மாக்கிட்ட மடியேந்தி நம்ம திருநீர் வாங்கி எலுமிச்சம்பழமும் சேர்த்தே கொடுப்பாங்க. அதை வாங்கிட்டு நம்ம வீட்டில் வச்சோம் அப்படின்னா அந்த எலுமிச்சம்பழம் வாடி போகிறதுக்குள்ளே கண்டிப்பாக அம்மா திருமண தடை இருந்தாலும் சரி, குழந்த பாக்கியம் இல்லாமல் இருந்தாலும் சரி, அது கண்டிப்பாக நடந்துருங்கம்மா. இதான் நடந்துட்டு வருது. அதனால் மிஸ் பண்ணாமல் அம்மாவை போய் பாருங்கள். உங்களுக்கு நல்லது நடக்கணும். நான் எந்த குண்டத்துக்கும் மிஸ் பண்ண மாட்டேங்கம்மா. எல்லா குண்டத்துக்கும் நான் போயிடுவேன். இதே மாதிரி தான் இத்தனை வருஷம், கிட்டத்தட்ட நான் 30 வருஷமாக போயிட்டுருக்கிறேன். நிறைய பேருக்கு இந்த குண்டத்தில் நடந்திருக்குங்கம்மா. நீங்களும் நம்பிக்கையோடு யாருக்கு என்ன கஷ்டம் இருந்தாலும் கோயிலுக்கே போக முடியல அப்படிங்கிற ஒரு தடை இருந்தால் கூட அதே தட்டி எறிஞ்சிட்டு போகிற வழியை பாருங்கள். கஷ்டமே இருக்கும், நமக்கு போகிறக்கு கூட மனசு இல்லாத அளவு கூட இருக்கும். அதெல்லாம் தள்ளி வச்சுட்டு போய் தான் ஆகணும் அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் போயிருங்க. போனீங்க அப்படின்னா அது ரொம்ப நல்லதுங்க. இன்னொன்று, அப்படி போக முடியாமல் இருக்குது, நம்ம என்ன பண்ணுறது, ஆத்தா நம்மளை அங்கே பார்க்க விட மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஒரு 11 ரூபாய் எடுத்து இன்றைக்கி கணக்குக்கு எடுத்து அம்மாவோட பூஜை ரூமில், நம்ம வீட்டில் பூஜை ரூம் இருக்குங்க, அம்மாவை நினச்சி வச்சுட்டு நீங்கள் நைட்டு படுத்தீங்க அப்படின்னா மறுநாள் போகிறதுக்கு உண்டான ஒரு மனசு வந்துருங்க. அம்மா கொடுத்துருவாங்க. ஏன்னா குண்டத்தோடு மட்டும் அம்மாவை போய் பார்க்குறது நமக்கு அவ்வளோ நல்லதுங்க. நம்ம குழந்தைகளுக்கும் நல்லது, நம்ம குடும்பத்துக்கும் நல்லது. நம்ம ஒரு இடமே வாங்கியிருப்போம், அதை வீடும் கட்ட முடியாது, அது போய் பார்க்குறக்கும் கூட முடியாமல் இருக்கும். நம்ம அதே மாதிரி இந்த காணிக்கை எடுத்து கட்டி வச்சுட்டு நம்ம படுத்து தூங்கினோம்னாலே அம்மா ஏதோ ஒரு காட்சி கொடுப்பாங்க. கண்டிப்பாக போகிறதுக்குள்ள வாய்ப்பும் கிடைக்கும். இதே மாதிரி நீங்கள் பண்ணி பாருங்கம்மா. பண்ணி பார்த்துட்டு போங்க, மறக்காமல் போங்க, மிஸ் பண்ணாதுங்க. எல்லா மக்களும் நல்லா இருக்கணுங்க, நல்லா இருப்போம். நம்ம நம்பிக்கையாக அம்மாவை கும்பிடுவோம். கண்டிப்பாக அம்மா கை கொடுப்பாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஒவ்வொரு வீடியோவுக்கும் லைக் பண்ணுங்கம்மா.